உலகத்திலே மிக கொடுமையான அளவில் ஏழ்மையை சந்திச்சிட்டு இருக்க நாடு இந்த நாடு தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே சராசரியாக வேலைக்கு போகிற ஒரு ஆளோட வருஷ வருமானம் வெறும் $180 தான். இந்திய மதிப்பில் சொல்லணும்னா வெறும் 15,000 ரூபாய் தான். அப்போ கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு மாதத்துக்கு வெறும் 1250 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. அதனாலேயே இந்த நாடு உலகத்தில் இருக்க மகிழ்ச்சியற்ற நாடுகள் லிஸ்ட்லேயும் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அந்த நாட்டு மக்கள் கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு. இந்த நாட்டோட பேரு புருண்டி. இது ஆப்பிரிக்கால இருக்கு. இங்க மக்கள் தொகை கிட்டத்தட்ட 1.25 கோடி. இந்த வீடியோல ஷார்ட்டா புருண்டியோட வரலாறு பத்தியும் அந்த நாட்டு மக்களோட வாழ்க்கையை பத்தியும் பார்க்கலாம் வாங்க. இந்த நாட்டு மக்கள் முக்கியமா 2 குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. அதுல ஒன்று ஹுட்டுன்னு சொல்லப்படுற விவசாயம் பண்றவங்க, இன்னொரு சைடு டுட்சின்னு சொல்லப்படுற கால்நடைகளை வளர்க்குறவங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்குள்ள பெருசாக பிரச்சனை வராமல் தான் இருந்துச்சு. ஆனால் 1890க்கு அப்புறம் அந்த நாடை ஜெர்மனி கைப்பற்றினாங்க. அப்புறம் முதல் உலகப்போர் முடிஞ்சதும் ஜெர்மனி போய் பெல்ஜியம் ஆட்சிக்கு வந்தாங்க. இங்கே தான் பிரச்சனை பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பெல்ஜியம் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு தப்பு பண்ணாங்க. அதுதான் ட்விட்சி மக்களுக்கு ஒன் சைடாக சப்போர்ட் பண்ணுறது. அரசு வேலையிலேருந்து எஜுகேஷன் வரைக்கும் எல்லாத்துலேயும் ட்விட்சி மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இதை நோட் பண்ண ஹுட்டு மக்களுக்கு டுட்சி மக்கள் மேலே ஒரு கோபம் வந்துச்சு. ஏன்னா புருண்டியை பொறுத்த வரைக்கும் 85% மக்கள் ஹூட்டு இனத்தை சேர்ந்தவங்க தான். வெறும் 15% மக்கள் தான் டுட்சி இனத்தை சேர்ந்தவங்க. ஸோ இப்படி மைனாரிட்டியில் இருக்கிற மக்களுக்கு பெல்ஜியம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் ஒரு வழியாக 1962 புருண்டிக்கு பெல்ஜியம் கிட்டேருந்து சுதந்திரம் கிடச்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் அந்த நாட்டு மக்களுக்கு இடையில இருக்கிற பகை மட்டும் தீரவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப தான் 1972 ஏப்ரலில் ஒரு அரசியல் கொலை நடந்துச்சு. அதில் கொல்லப்பட்டவர் ஹூட்டு இனத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான பொலிட்டீஷியன். உடனே ஹூட்டு மக்கள் டுட்சி இனத்து மக்களோட சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஆனால் ஏற்கனவே டுட்சி இனத்தை சேர்ந்தவங்க பெல்ஜியம் சப்போர்ட் மூலமாக புருண்டி கவர்மெண்ட்டில் முக்கியமான பதவியிலலாம் இருந்தனால அவங்க பல சோல்ஜர்ஸ் அனுப்பி ஹூட்டு மக்களை கொன்று குவிக்க ஆரம்பித்தாங்க. இந்த சண்டையில் 3 லட்சம் பேருக்கிட்ட இறந்து போனதாக சொல்கிறாங்க. இந்த ஒரு படுகொலை தான் இன்னைக்கு வரைக்கும் புருண்டியோட ஹிஸ்ட்ரியில் ஒரு கருப்பு புள்ளியாக இருக்குது. இப்போ வரைக்குமே அந்த நாட்டில் இந்த 2 இனத்துக்கு மக்களுக்கு நடுவில் அப்பைக்கப்ப சண்டை வந்துட்டே தான் இருக்கும். இதுதான் புருண்டியோட ஹிஸ்ட்ரி. இப்போ அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறைக்கு வருவோம். இங்கே இருக்கிற மக்கள் தொகையில் 90% பேர் விவசாயம்தான் பண்ணுறாங்க. ஆனாலும் அங்கே இருக்கிற கரப்டான கவர்மெண்ட்னால இவங்களால காசு சம்பாதிக்க முடியறதில்ல. அதனால தான் அவங்க வீடெல்லாம் இப்படி இருக்கு. சரி, வீடு தான் இப்படி இருக்குன்னு புருண்டியோட ஏர்போர்ட்டை பார்த்தா அங்கே இருக்கிற சிஸ்டமில் கூட லைசன்ஸ் இல்லாத விண்டோஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புருண்டியில் 70% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. இங்கே இருக்கிறதுல 20ல் ஒரு ஆள் பசி இல்லை ஊட்டச்சத்து குறைபாடுனால இறந்து போகிறாங்க. வெறும் 11% வீடுங்களில் தான் கரண்ட் இருக்குது. மற்ற வீடுங்களில் கரண்ட் ஃபெசிலிட்டியே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. ஒரு அன்அஃபிஷியல் டேட்டா படி இங்கே இருக்கிற 20% லேடிஸ் அவங்களோட 18 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் புருண்டியில் குழந்தைங்கள ஒரு வரம் மாதிரி பார்க்குறாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் சராசரியாக 5க்கும் மேலே குழந்தைங்கள பெற்றுக்கிறாங்க. ஆனால் ரொம்ப வருத்தப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற குழந்தைங்களில் 10ல் ஒரு குழந்தை தன்னோட 5 வயசுக்குள்ளேயே இறந்து போகுது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறதில்ல. அதனாலேயே பல பேர் நிமோனியா, மலேரியா, டயரியான்னு பல வியாதி வந்து இறந்து போகிறாங்க. WHO டேட்டா படி புருண்டியில் இருக்கிற 35,000 பேருக்கு ஒரு டாக்டருங்கிற ரேஷியோவில் தான் டாக்டர்ஸ் இருக்காங்களாம். அதனால தான் இங்கே இருக்கிறதுல பல லட்சம் பேர் அவங்க வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டலே போனதில்லை. அது மட்டும் இல்லாமல் பல பேர் பிரசவம் பார்க்க கூட ஹாஸ்பிட்டல் போகிறதில்ல. ஏன்னா அவங்களால ஹாஸ்பிட்டல் செலவை ஏற்றுக்க முடியாது. இங்கே சைக்கிள் ஓட்டுறது ஒரு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் மாதிரி. இப்போ இவங்கெல்லாம் விவசாயிட்ட இருந்து பொருளை எடுத்துகிட்டு போய் கடைக்காரவங்கள்ட்ட கொடுப்பாங்க. இதுக்கு இவங்களுக்கு காசு கிடைக்கும்.
இதுக்காக அவங்க 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்னு சைக்கிள்லே ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ போராட்டங்களுக்கு நடுவுலையும் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட லிட்ரஸி ரேட் அவங்கள சுற்றி இருக்கிற மற்ற நாடுகளை விட அதிகமாக தான் இருக்குது. 2012 டேட்டா படி 15லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களோட லிட்ரஸி ரேட் 75% சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பல பேரோட கனவு எப்படியாச்சும் ஃபுட்பால் விளையாடி பெரிய பெரிய கிளப்பில் பிளேயர் ஆகணுங்கிறது தான். அதை சில பேர் பண்ணியும் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் அந்த நாட்டு மக்கள் அவங்களோட கனவை தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. எப்பயாச்சும் அவங்க நிலைமை மாறும்னு. அதனாலேயே அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது.